வணக்கம், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி ஒரு சூப்பராக ஒரு கொத்து குழம்பு தான். கீரை கொத்து குழம்புன்னு சொல்லுவோம் நாங்கள் இதை. அரைக்கீரையை வச்சு தான் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், நல்லாயிருக்கும். இதுக்கு பருப்பு தான் போட்டு நம்ம எப்பவும் போல் சாம்பார் மாதிரி தான் எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். 100 கிராம் பருப்பை நல்லா கழுவி எடுத்துக்கிட்டு 3 பூண்டு பல்லும் கொஞ்சம் பெருங்காயம் மஞ்சப்பொடி போட்டு நல்லா குக்கரில் விசில் வச்சு எடுத்துக்கலாம். பருப்பு ரொம்ப குழைய வேக வைக்காதீங்க. ஒரு 90%, 85 to 90க்குள்ளே இருந்தால் போதும். பருப்பு தெரியணும், ஆனால் வெந்துட்டு இருக்கணும். அந்த மாதிரி ஒரு ஸ்டேஜில் இறக்கி நம்ம வச்சுக்கிட்டோம்னா சூப்பராக இருக்குங்க இந்த மாதிரி குழம்புக்கெல்லாம். இதுவே முருங்கைக்கீரை குழம்பாகட்டும், இந்த மாதிரி பண்ணும்போது கொஞ்சம் பருப்பு தளன்னு இருந்தால் மட்டும்தான், இந்த மாதிரி இருந்தால் நல்லாயிருக்கும். அரைக்கீரையை முதல்ல கழுவி எடுத்துக்கலாம். நல்லா அலசி கட் பண்ணி பொடியாக நறுக்கி எடுத்துக்கலாம். இதுக்கு வெங்காயம் தக்காளி எடுத்து வச்சுக்கலாம், அதையும் கட் பண்ணி. இப்போது சட்டி வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிருக்கேன். கடுகு உளுந்து வெந்தயம் சீரகம் போட்டுட்டு வெங்காயம் கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு கொஞ்சோண்டு பூண்டு பொடியாக நறுக்கி வச்ச பூண்டு இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். நான் ரொம்ப நாள் பூண்டையே தொடமாட்டேன். இப்போது நிறைய பேர் சொல்கிறத கேட்கும்போது பூண்டு டெய்லி நிறைய சேர்த்துக்கணுன்ட்டு, அதனால் இப்போ வலுக்கட்டாயமாக பூண்டு எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணுறேன் நான். ரொம்ப நல்லதுங்க. கண்டிப்பாக என்ன மாதிரி யாரும் இக்னோர் பண்ணாதீங்க, போடுங்க. இப்போது வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் தக்காளியும் போட்டு நல்லா வதக்கிடலாம். இது ஒரு 80% வதங்கினா போதும். பொடியாக நறுக்கின கீரையை இதுலேயே போட்டு ஒரு திருப்பிக்கலாம். இந்த கீரை இந்த டைமில் போட்டோம்னா தான் அது ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால் பொடியாக நறுக்கின கீரையை போட்டு ஒரு திருப்பிட்டு இதுக்கப்புறம் தான் நம்ம உப்பு மிளகாப்பொடி மஞ்சப்பொடி போட போகிறோம். இதுலேயே அதையும் போட்டு உப்பு மிளகாப்பொடி மஞ்சப்பொடியை போட்டு பருப்பு வேக வச்ச தண்ணி இருக்குது இல்லையா, மேலாப்பில் இருத்துக்கலாம். இது கூட இந்த மாதிரி குழம்பெல்லாம் நல்ல கிராமத்தில் தாங்க அதிகமாக செய்வாங்க. இப்போ யாரும் இதெல்லாம் செய்யவே நான் கேள்விப்படவே இல்லை. நிறைய பேர் இதெல்லாம் மறந்துட்டாங்க. கிராமத்துலலாம் இதெல்லாம் என்ன இருக்கோ இல்லையோ, கீரை இருக்கா எடுத்தம்மா போடு, கொத்து குழம்பு வச்சிட்டேன் கீரை போட்டு அப்படி சொல்லுவாங்க. எனக்கு தெரிஞ்சு நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். எங்கள் வீட்டில் அதிகமாக இதெல்லாம் செய்வோம். இப்போது இதையெல்லாம் போட்டு ஒரு பிரட்டிட்டு பருப்பு வேக வச்ச தண்ணியை முதல்ல இருத்துக்கலாம். அடுத்தது அந்த பருப்பை ஒரு கடைஞ்சி ஊற்றிடலாம். அதையும் ஊற்றிட்டு புளி ஒரு சின்ன கோலி குண்டு அளவு புளி தான், ஒரு மொத்தமாக ஒரு 5 ஸ்பூன் புளி, கொஞ்சமாக சின்ன ஸ்பூனில் ஒரு 5 ஸ்பூன் புளி தான் தேவைப்படும். அதை மட்டும் கரைச்சி ஊற்றிக்கலாம். தேவையான அளவு தண்ணியை ஊற்றி கலந்து விட்டு கொதிக்க வச்சோம்னா சூப்பரான கீரை கொத்து குழம்பு ரெடி ஆகிடும். இதுக்கு பருப்பும் கீரையுமா அப்படியே சேர்ந்த மாதிரி இருக்கணும். ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது. ஒரு திட்டமான பதத்தில் இருக்கணும். அப்போ தான் அந்த கீரை அந்த குழம்பு சாதத்தில் போட்டு அப்படியே எடுத்து சாப்பிடும்போது அவ்வளோ நல்லது. அரைக்கீரையிலலாம் இரும்பு சத்து அதிகமாக இருக்குதுங்க. முருங்கைக்கீரை ஈக்குவலுக்கு இருக்குது. இதுலேயும் ஒன்றுத்துக்கு ஒன்றும் இதுவே கிடையாது. அவ்வளோ நல்ல கீரை, ஹெல்த்தியானது. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது தோசை சப்பாத்தி இட்லி எல்லாத்துக்கும் போடலாம். நம்ம வீட்டில் ஒரு சின்னதாக குழந்தைக்கு உடம்பு சரியில்லைனாலும் நம்மளாவே இருக்க மாட்டேங்கிறோம். ஒரு மாதிரி தடுத்து தான் பேசுகிறேன், ஆனால் மனசு ஃபுல்லாக குழந்தைகிட்ட இருக்குது. சரி இன்றைக்கி இதை போட்டுடலாம் அப்படிங்கிறதுக்காக வேலை செஞ்சிட்ருக்கேன். இப்போ நல்லா குழம்பு கொதித்து வருது. இந்த மாதிரி கொதித்து வரும்போது அப்படியே நல்லா ஒரு 10 நிமிஷம் கொதிக்க விட்டு இறக்கி வச்சோம்னா சூப்பரான அரைக்கீரை கொத்து குழம்பு ரெடி ஆகிடும். இதே மாதிரி நிறைய மெத்தடில் நிறைய கிராமத்து ஸ்டைல் உணவுகள் இந்த சேனலில் வரும். கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனையும் டிக் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நான் போடும்போது உடனே வரும். டெய்லி ஒரு லாங் வீடியோவில் ஒரு நம்மளோட பாரம்பரியமான ஒரு கண்டிப்பான ஒரு ரெசிபி இருக்கும். சிம்பிளாக தான் இருக்கும். ரொம்ப மெனக்கடல் எதுவும் இல்லை. நம்மளை சுற்றி நம்ம வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு தான் என் ரெசிபீஸ் மோஸ்ட்லி இருக்கும். அதனால் பயப்படாமல் சாப்பிட்லாம், உடம்புக்கும் ஒன்றும் இருக்காது. பிடிச்சிருந்தா சேனலை லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.